இந்த பார்சல் வந்து எங்கே போப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் ஒரு அக்கா தான் கேட்டுருக்குறா. அந்த அக்கா என்னென்ன பொருட்கள் கேட்டான்னு சொல்லி வாங்க உண்டா பார்ப்போம். இது வந்து தட்டை வடை கேட்டுருக்குறா, மற்ற மரவள்ளிக்கிழங்கு சீவல், ஊறுகாய், அரிசிமா, இது வந்து சத்துமா, மற்ற இது வந்து என்ன வடகம், இந்தியாவில் வந்து இடிய பவுடர் ஒன்று கேட்டுருக்குறா, அதுவும் வந்து நல்ல வடி வச்சுட்டோம். குரக்கன் மா வந்து 3 பேக்கெட் கேட்டுருக்குறா, மற்ற இந்தியாவில் வந்து உளுத்தம்மா வந்து 4 கிலோ அளவில் கேட்டுருக்குறா, மல்லிக்கோப்பி, பனங்கட்டி எழுப்பா, இவ்வளோ வந்து அந்த அக்கா கேட்டுருக்குறா. இப்போ வந்து நாங்கள் அனுப்ப வழிக்கிட போகிறோம். இது இந்த அரிசி மாங்கிட்டுருக்கா மறந்து போடணும், இல்லை குரக்கன்மா அரிசிமா. ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவை நீங்கள் நினைச்சிக்கணும்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு பாவக்காய் கறி தான் வச்சு காட்ட போகிறேன். அதாவது பாவக்காயில் வந்து வித்தியாசமாக வெள்ளைக்கறி, அந்த தீயல் கறி, குழம்பு கறி, பிரட்டல் கறி எல்லாம் வைப்பினோம். இன்றைக்கு வந்து நானும் ஒரு பிரட்டல் கறி தான் வைக்க போகிறேன். ஆனால் அந்த கைக்காமல் கசராமலுக்கு இருக்கிற மாதிரிக்கு பொரிச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சில பேர் வந்து கைக்கும் கசருமன்னு சொல்லி இது போடுவினம், தக்காளி பழம், மற்றது வேறு தக்காளி பழம் தான் கூடுதலாக போடுவினம். அதாவது நாங்கள் நோமெல்லாம் இப்படி பச்சையாகவே கூட்டி வைக்கிறது. இது வந்து நான் பொரிச்சு தான் இன்றைக்கு உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். நான் டெய்லி வந்து நோமெல்லாம் பச்சையாக தான் நாங்கள் சமைக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு புளியெல்லாம் விட்டோம்னு சொன்னால் அதே எங்களுக்கு கைக்கிறது இல்லை. எனக்கு நல்லாவே பாவக்காய் கறி என்றால் நல்லா பிடிக்கும். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் உதவியாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பொரிச்சு வைக்கிறது தெரியாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கு நல்ல ஒரு பொரிச்சு தான் இன்றைக்கு இந்த கறியை வச்சு காட்ட போகிறேன், நல்ல ஒரு பிரட்டல் கறியாக. இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறேன்னு, எப்படி இந்த கறி வர போதுன்னு சொல்லி வாங்க நேரடியாக போவோம். அதோடு வந்து சுகர் வருத்தக்காரருக்கு எல்லாம் உண்மைக்கு தேவையானது உண்டு இந்த பாவக்காய் கறி. தற்சமயம் உங்களுக்கு இந்த இனிப்போல் சாப்பிட்டு சுகர் கூடிட்டுன்னு சொன்னால் டக்குன்னு இந்த பாவக்காயில் சில பேர் வந்து நோமலாக பாவக்காயை வந்து அடித்து குடிப்பினோம். எல்லாருமே அடித்து குடிக்க மாட்டேங்க, பச்சையாக அடித்து குடிப்பினோம். அது உண்மையாக குடிக்கவும் மேலாது தான். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் வருத்தம் இல்லாத ஆக்கள் நோமலாக குடிச்சு விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலை சுத்து தான் வரும். அது உடனே அந்த பாவக்காயில் இருக்கிற தன்மையே அதுதான் சுகரை குறைக்கும். சில பேர் வந்து சுகர் குறையாதுன்றெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த நீங்கள் டெய்லி பாவக்காயை சாப்பிடுங்கோ, தென்பாடில் இந்த சுகர் வருத்தக்காரருக்கெல்லாம் சுகர் குறைஞ்சே போகும். இப்போ கணக்க வைத்தியங்கள் எல்லாம் வந்துட்டுது சுகர் வருத்தங்களுக்கெல்லாம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு பாவக்காய் வந்து ஒரு கிழமையிலேயாவது ஒரு கால் சாப்பிடத்தான் வேணும். நான் வந்து வேலையில் சமைக்கிறேலையே தவிர எனக்கு பாவக்காய் கறி கொஞ்சம் சட்டியில் இருந்தாலும் நான் கொட்ட மாட்டேன். அடுத்த நாளைக்கு அதை வச்சு புட்டுக்கு சாப்பிடுவோம். அப்புறம் திருப்பியும் இருந்தால் திருப்பியும் ஃப்ரிட்ஜில் கொண்டு வைப்பேன். வேறு ஒரு சாப்பிடாட்டாலும் நானே அந்த பாவக்காய் கறியை சாப்பிட்டு முடிப்பேன். என்ன சொன்னால் ஒரு கொஞ்சமும் பாவக்காய் கறி கொட்டவே மாட்டேன். வேறு கறியில் கொட்டுவேன். நான் பாவக்காய் கறி கொட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து எப்படி வைக்க போகிறோம் அந்த பிரட்டலின்னு சொல்லி வாங்க நேரடியாக போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் எப்படி இந்த பாவக்காய் எல்லாம் வெட்டினாங்களோன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். பாவக்காய் வந்து பொரிக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிக்கு சேப்பாக நல்ல வடிவாக வெட்டுங்க. இந்த மாதிரிக்கு இந்த பாவக்காயை பாதியாக அப்படியே வெட்டிட்டு இந்த மாதிரிக்கு வெட்டினீங்கன்னு சொன்னால் அந்த பொரிச்சு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வளமையாக சில பேர் சின்ன குட்டி குட்டியாக வெட்டிவினேன் கறி வைக்கிறதுக்கு. இப்படி வைக்கிறதால அந்த பொரிக்கிறது நல்லா தான் வரும். கத்தரிக்காய் எப்படி பொரிச்சு வெட்டி வைக்கிறீங்களோ பிரட்டல் கறி அதே மாதிரி நல்ல இதாக எடுப்பீங்க. பாவக்காய் வந்து எங்களுக்கெல்லாம் கழுவி நீட்டாக ரெடி ஆகிட்டுது. 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இந்தியாவில் வந்து 3 பம்பா வெங்காயமும் அதே மாதிரி தான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். உள்ளியும் வந்து கொஞ்சம் ஒரு 10 பூடு அளவில் வெட்டி வச்சுருக்கிறேன். பூண்டு இந்த பூடு இல்லை, அந்த உள்ளி பெல்லுன்னு சொல்லியிருந்தேன் அந்த பெல்லு மட்டும். மற்ற கருவேப்பிலையில் தேவையான அளவு, மற்ற பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரிக்கு நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். முக்கியமாக புளி தேவை. புளி வந்து இப்படி ஒரு கைப்பிடி அளவில் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். மற்றது பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், மற்றது முதல் பால், கப்பிப்பால், உப்பு, மற்ற கறித்தூள். இதுகளுக்கெல்லாம் நான் தாளித்து போட மாட்டேன். இப்போ வந்து நாங்கள் தாளித்து போட தேவையில்லை. பொரிச்ச கறிக்கு ஏற்கனவே தானே நாங்கள் அப்படியே தாளித்த மாதிரி தானே வேற போதும். இப்போ நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அடுப்பை ஒன் பண்ணிக்கொள்ளுவோம். தேங்காய் எண்ணெய் வந்து சட்டியில் ஊற்றி கொள்வோம். நல்ல வடிவாக கொதித்து விரட்டுக்கு முதல்ல.
இப்போ நாங்கள் முதல்ல பாவக்காய்க்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் பொரிக்கணும். டக்குன்னு பொரியும், அந்த கயத்தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பை தூவிட்டு அதில் வடிவாக அப்படி பிரட்டி கொள்ளுங்கோ. இந்த மாதிரி பிரட்டிட்டு இந்த எண்ணெயும் எங்களுக்கு சூடாகிட்டு நாங்கள் என்னமோ பொரிக்க போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பாவக்காய் வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சது காணும். இந்த பருவத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் இதில் வந்து எண்ணெயும் இருக்காது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த செக்கில் ஊற்றுற அந்த செக்கெண்டை என்னன்னு சொல்கிறது அதானே தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் உடனே தேங்காயில் எடுத்து ஊற்றுற தேங்காய் எண்ணெய் தான் நான் பாவிச்சு கொள்கிறோம். சில பேர் வந்து எண்ணெயை பார்த்த உடனே பயப்படுறீங்க, சில வீடியோவில் பார்க்குறாங்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு சொல்லி. ஆனால் என் காதுக்கு கேட்டபடியே தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னு சொன்னால் இது வந்து ஒன்றுமே செய்யாது இந்த எண்ணெய். சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லி அது ஊற்றி சமைப்பினோம், அது கூடாது தான். ஆனால் இந்த எண்ணெய் நல்லது, இதில் வேண்டி சமைச்சு கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த பருவத்தில் நாங்கள் பாவக்காயை எடுத்துக்கொள்வோம். இதில் விரைக்குள்ள எண்ணெயே வேற இல்லை இந்த பாவக்காயில். அதே மாதிரி மிச்ச பாவக்காயையும் பொரிச்செடுப்போம். இப்போ வந்து எல்லா பாவக்காயும் நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்க இந்த பதத்தில். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயத்தையும் பொரிச்செடுப்போம். வெங்காயம் வந்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போயினதுக்கு பிறகு நாங்கள் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதோட வந்து உள்ளியையும் சேர்த்து அப்படியே பொரிச்சு கொள்ளுவோம். உரும்பாக பொரிக்காமல் இப்படியே போட்டோம்னா அது எல்லாமே சேர்ந்து பொரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு பாருங்க கருவேப்பிலையே சேர்த்துருவோம். எல்லாம் புரும்பாக நாங்கள் பொரிச்சு எடுக்காமல் இப்படி போட்டோம்னா எங்களுக்கு டக்கண்டு அலுவல் முடிஞ்சிடும். ஓகே, எங்களுக்கு இப்போ வேகினது காணும். நாங்கள் இந்த வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சு வந்துடுது, அதையும் நாங்கள் எடுத்துடுவோம். இப்போ வந்து எல்லாமே நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து பச்சை வெந்தயம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இந்தளவு போதும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் புளி ஊற வச்ச நான் அதையும் நல்ல வடிவாக கரைச்சிட்டு இதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுவோம். திருப்பவும் நாங்கள் இதில் புளி இருக்கிறதால கப்பிப்பாளையம் ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கொள்ளுவோம். என்ன சொன்னால் எங்களுக்கு தண்ணி இப்போ தான் கூடிடும், அதனால் பால்லையே நாங்கள் கரைச்சி ஊற்றலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிச்ச கப்பிப்பாலை நாங்கள் இதோட சேர்த்து ஊற்றிக்கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து கறித்தூளும் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியே கலந்து கொள்ளுவோம். அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு நல்ல வடிவாக கொதிச்சு வர மட்டும் பொறுத்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் கட்டிப்பாலை ஊற்றி கொள்ளலாம். இப்போ மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் கொதிச்சிட்டோன்னு பார்ப்போம். வாவ், எங்களுக்கு நல்ல வடிவாக எங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. இந்த தூளிൻ്റെ சிவப்பை பாருங்க. இன்னும் தான் கட்டிப்பால் ஊற்றே இல்லை.
இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசியாக கட்டிப்பாலை நாங்கள் ஊற்றிக்கொள்ளுவோம். கறியை பார்க்கவே அப்படியே உடனே சாப்பிடணும் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாருங்க கறியின் வடிவை. இவங்க வந்து இந்த கட்டிப்பால் வந்து நல்ல வடிவாங்களுக்கு கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ வந்து எங்களுக்கு விட்ட பாலெல்லாம் பற்றி நல்ல வடிவாக வந்துருக்கு பாருங்க. பாவக்காய் கறி, இந்த பாவக்காயெல்லாம் நல்ல கறியாமலுக்கு நல்ல நீட்டாக வந்துருக்கு. எங்களோட சட்டி சூட்டுலேயும் எங்களுக்கு இந்த பாவக்காய் கறி அந்த தடித்து கொண்டு வரும். இவங்க வந்து நாங்கள் அடுப்பை அப்படியே நிப்பாட்டி கொள்ளுவோம். அப்படியே ரக்கி கீழே வைப்போம். இப்போ வந்து எங்களுக்கு எப்படி இந்த பாவக்காய் கறி வந்திருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேற வந்து நல்ல தடிச்சு நெல் எப்படி வந்திருக்குண்டு. இது வந்து வெள்ளை புட்டு வகையெல்லாம் சாப்பிட்டீங்களோ சும்மா தூக்கலண்டா அப்படி தூக்கும். வெள்ளை புட்டை விட ஓகே வெள்ளை புட்டுக்கும் சாப்பிடலாம். எல்லா சாப்பாட்டோடையுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கோ எங்களுக்கு வந்து இப்போ குத்தரிசி சோறு ரெடியாக இருக்குது கையில். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட் சுண்டல். இது வந்து அந்த பீட்ரூட் சீவி போட்டு சுண்டாமல் குட்டி குட்டியாக வெட்டிட்டு சுண்டி இருக்கிறேன். இது வந்து ஷார்ட் வீடியோவில் வரும், டிக்டாக்கில் வரும், அதில் போய் பாருங்க. ஷார்ட்டாக தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து பீட்ரூட் சுண்டல். மற்ற இஞ்சால வந்து பாவக்காய் பொரிச்ச பிரட்டல். சாப்பிட்டு பார்ப்போம். கொதிக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கெக்காமலுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பொரிச்சு வைக்காட்டா ஒரு பாவக்காயை பொரிச்சு வச்சு பாருங்க. அந்த கத்தரிக்காய் பொரிச்சு நாங்கள் எப்படி அந்த சமைப்போம் பிரட்டல் கறி அதே மாதிரி இருக்குது. அதோட இந்த பீட்ரூட் சுண்டலும் வந்து வித்தியாசமாக சமைச்சேன்னா நான் அதே மாதிரிக்கா பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட இப்படி வாய் உரிமனை எல்லோரும் சொல்கிறீங்க. எங்களோட சாப்பாடை பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குது. போட்டு தங்களை குழப்புதாமன்னு சொல்லி நீங்களும் செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காண்டி தான் நான் இப்படி எல்லா சமையலும் செஞ்சு காட்டிக்கொண்டிருக்கிறேன். இதே மாதிரியே நல்ல புது புது சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.